கோபிச்செட்டிப்பாளையம் வண்டிப்பேட்டை குமணன் தெருவைச் சேர்ந்த நடராஜன் கனகாம்பாள் தம்பதியின் ஒரே மகள் சாந்தி. திருமணமான இவர் தனது கணவர் மோகனசுந்தரம், மகன் சரவணகுமார், மகள் சசிரேகா ஆகியோருடன் பெற்றோர் வீட்டிலேயே வசித்து வந்தார். மகள் சசிரேகா திருமணமாகி காங்கேயம் சென்றுவிட மனநலம் பாதிக்கப்பட்ட 34 வயதான மகன் சரவணகுமார் மற்றும் 80 வயதான தாயார் கனகாம்பாளை கவனித்துக் கொண்டு கணவரோடு காலம் தள்ளி வந்தார் சாந்தி. இந்த நிலையில் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்ட மோகனசுந்தரம் வேலைக்கு செல்ல முடியாமல் வீட்டிலேயே முடங்கிவிட்டார். குடும்பம் நடத்த வருமானம் இல்லாமல் சாந்தி வறுமையில் இருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் சாந்தியின் வீட்டில் இருந்து துர்நாற்றம் வீசவே அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் காவல்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கோபிச்செட்டிப்பாளையம் போலீசார் சாந்தியின் வீட்டுக்குள் சென்று பார்த்தனர். அங்கு சாந்தியின் கணவர் மோகனசுந்தரமும் தாயார் கனகாம்பாலும் உடல் அழுகிய நிலையில் இறந்து கிடந்தனர். இதனையடுத்து அந்த இருவரின் உடல்களையும் மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக ஆம்புலன்ஸ் வாகனத்தில் அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து சாந்தியிடம் போலீசார் விசாரித்த போது அவருடைய கணவர் இறந்து 7 நாட்கள் ஆகிவிட்டதும் 2 தினங்களுக்கு முன்பாக வயதான தாயாரும் இறந்துவிட்டதும் தெரிய வந்தது. மனநலம் பாதித்த மகனோடு வசித்து வரும் சாந்தியால் அடக்கம் செய்வதற்கு பணம் இல்லாததால் இறந்தவர்களின் உடல்களுடன் வீட்டிலேயே தங்கியதும் தெரிய வந்திருக்கிறது. சாந்தியின் நிலை கேட்டு மனம் வருந்திய காவல்துறையினர் தங்களது சொந்த செலவிலேயே அந்த இருவரின் உடல்களையும் நல்லடக்கம் செய்ய ஏற்பாடு செய்தனர். Ready? Breaking fire. Lights on. Camera ready? On and. தமிழ் செய்திகளின் புதிய அடையாளம். காலை பொழுதில் புதிய அங்கம். செய்தி வழங்குவதில் உலகத் தரம். இணைந்திருங்கள். காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.